Some basic concepts of chemistry bookல இருந்து எக்ஸாம்பிள் 7th sum பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Calculate the molarity of NaOH in the solution prepared by dissolving its 4 gram in enough water to form 250 milliliter of the solution கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம molarity கண்டுபிடிக்கணும். Mass of NaOH 4 gram கொடுத்திருக்காங்க. Volume of solution 250 milliliter கொடுத்திருக்காங்க. Molarityக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து number of moles of solid divided by volume of solution in liter அப்படி எடுத்துக்கணும். அப்போ இந்த number of moles கண்டுபிடிக்கணும், அடுத்து volume in literல கண்டுபிடிக்கணும். number of moles என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து mass of substance solid divided by molar mass of solid, molar mass அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? 4 கிராம் கொடுத்துருக்காங்க. இப்போ NaOH உடைய மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். NaOH அப்படின்னா சோடியமுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 23, ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து நமக்கு 16 தெரியும், ஹைட்ரஜன் வந்து அப்ராக்சிமேட்லி 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த 23 + 16 + 1 எவ்வளோ வரும்? 40 வரும். ஸோ 4/40 மாஸ் வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க 4 கிராம், மோலார் மாசம் 40 கிராம் பர் மோல். சரிங்களா? பர் மோல். கிராம் கேன்சல், 4ம் 40 கேன்சல் பண்ண என்ன வரும்? 1/10 பர் மோல் வரும். பர் மோல் மேலே போச்சுன்னா மோல் வந்துடுது. ஸோ அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.1 மோல் கிடச்சிருக்குப்பா. அடுத்து வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 250 மில்லி லிட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி 1 லிட்டர் = 1000 மில்லி லிட்டர்னு தெரியும். இப்போ 1000 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா 1 மில்லி லிட்டர் = 1/1000 லிட்டர் வந்துடுது. அதாவது வந்து மில்லி லிட்டரை மாற்றினா 1000ல் டிவைட் பண்ணும். அப்போ 250 இந்த மில்லி லிட்டர் பிளேஸில் 1/1000 லிட்டர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? இந்த 3 zeros இருக்கிறதுனால தள்ளி வச்சோம்னா நமக்கு 0.250 லிட்டர் கிடைக்குது. இப்போ மொலாரிட்டிக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.1, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா 0.250 லிட்டர், இது மோல். இந்த 0.250 வந்து 1/4பா. அப்போ இந்த 4 மேலே போயிடும். 4 × 0.1 வரும். அப்போ என்ன வருது பாருங்க? 0.4 மோல் பர் லிட்டர். இந்த மோல் பர் லிட்டர் தான் மொலாரிட்டி. அப்போ 0.4 மொலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் வந்துடும். இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மொலாரிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வால்யூம். ஜென்ரலாக டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மொலாரிட்டி டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ தான் மொலாரிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர், அதுதான் சொல்லியிருக்காங்க. மொலாரிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.